தான் பொண்டாட்டியா. சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கிரியாசின் கிச்சன் கலாட்டா. இனி சமைக்கலாம் அசால்ட்டா. கிச்சன் கலாட்டால இந்த வாரம் முழுக்க வந்துட்டு கடல் உணவுகள் ஸ்பெஷல் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீ ஃபுட் ஸ்பெஷல்ல இத்தனை வெரைட்டிஸ் வந்துட்டு மீன்ல இருக்கா, மீனுக்குள்ள இத்தனை பார்ட்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் கடல்ல கிடைக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குறி எனக்கு மட்டும் இல்ல, சமைக்கிறவங்க எல்லாருக்குமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஏஞ்சல், என்னோட ஏஞ்சல் மட்டும் இல்ல, உங்க எல்லாரோட ஏஞ்சல் இன்னைக்கு வந்துட்டு சமைக்க போறாங்க. நம்மளோட ஏஞ்சல், எஸ் லெட்ஸ் வெல்கம் கனி அவர்கள். உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில. நீங்க வந்தாலே எனக்கு சந்தோஷம் தான். அவ்வளவு பாசிட்டிவ் ஆரா வந்துட்டு இந்த செட் ஃபுல்லா நிறைஞ்சிருக்குன்னா வந்துட்டு பாத்துக்கோங்களேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்துட்டு கடல் சார்ந்த சமையலை சமைக்க போறோமா இல்லனா கனி சார்ந்த சமையலை சமைக்க போறோம்? கடல் சார்ந்த சமையலை கனி சமைக்க போறோம். டாப் நாட்சா இருக்க போகுது இல்லையா? ஓகே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன சமைக்க போறோம்? ப்ரான் பண்ணலாம். ப்ரான்ல வந்து கீ ரோஸ்ட் பண்ணலாம். ப்ரான்ல வந்துட்டு கீ ரோஸ்ட். ஆமா. சாதாரணமா தோசையில தான் வந்துட்டு கீ ரோஸ்ட் சாப்பிட்டிருக்கேன். ப்ரான்ல வந்துட்டு கீ ரோஸ்ட் எப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறீங்க. இன்னைக்கு இந்த கிச்சன் கலாட்டால பிரான் கீ ரோஸ்ட் எஸ் பார்க்க போறோம். ரெடியா இருக்கோமா? எஸ். ஒரு அழகான ஒரு ஸ்டெப்லயே வாங்க போவோம் கிச்சனுக்கு. பாட்டிங்க தங்க சில நீ எல்லாத்தையும் இன்னைக்கு பிரான்ஸ் இருக்கு, கீ இருக்கு, ரோஸ்ட் இருக்கு. சமைக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க எல்லாம் ஓகே. ஜோக் இருக்கா? நிறைய இருக்கு. ஏதாச்சும் ஒரு சாம்பிள் ஒன்று எடுத்து விடுங்க பாப்போம். ஒருத்தர் ஒரு டீ கடைக்கு போனாராம். ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீ கார அண்ணாவை பார்த்து, டீ மாஸ்டர் பார்த்து, அண்ணா சூடா ஒரு டீ அப்படின்னு கேட்டாராம். சூடா ஒரு டீ கேட்டாரு. அவரும் சூப்பரா சூடா ஒரு டீ போட்டு கொடுத்துட்டாரு. இவர் அந்த டீயை குடிச்சாரு, ஆனா செத்துட்டாரு. ஏன் அவர் செத்தாரு? அவர் போனாரு, சூடா போட்டாரு. ஓகே, இல்லங்க, எங்க யாருக்குமே தெரியல. அவர் டீ குடிச்சாரா, அந்த டீ அவரை சுற்றுச்சு, அதனால அவர் செத்துட்டாரு. டீ சுட்டு செத்தவனை கூட நான் வந்துட்டு பார்த்திருக்கேன். ஆனா டீ சுட்டு செத்தவனை முதல் தடவை பாக்குறமா. நீங்க வந்துட்டு ஒரு கிச்சன் டாக்டர்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. நான் கிச்சன் டாக்டர் எல்லாம் இல்லைங்க, நீங்க சந்தேகத்தை கேளுங்க, தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு நர்ஸா இருக்கீங்கல்ல? என்னமா இருக்கேன். ஓகே, என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்ணை எறாவுக்கும் கடல் எறாக்கும் என்ன வித்தியாசம்? என்ன உங்களுக்கு தெரியலன்னா பின்ன என்னங்க இது? சமைக்கிறவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுன்னு ஏதோ சமைச்சா நல்லா டேஸ்டா சமைச்சு கொடுக்கறமான்றது ஒண்ணு போறாது உங்களுக்கு? இல்லங்க டவுட் வருது, நான் கேட்க கூடாதா? எனக்கு பண்ணை எறான்ற ஒரு எறா இருக்கா, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரியாதுங்க. வளர்ப்பாங்க, வளர்ப்பு எறா. பண்ணையில வச்சு இது கட்டி கட்டி அது வந்து வளர்ப்பு எறான்வாங்க. வளர்ப்பு எறாக்கும் கடல் எறாக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கு என்ன வித்தியாசம்னாங்க, அது கடல்ல காட்டு செடிக்கும் வீட்டு செடிக்கும் இருக்கிற வித்தியாசம். இதுக்கு மேல எதுவும் கேட்றாதீங்க. எனக்கு புரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு விஷயம் தெரிஞ்சவங்க யாராச்சும் எங்களுக்கு உண்மையாவே கமெண்ட் பண்ணுங்க. பண்ணை எறாவுக்கும் கடல் எறாவுக்கும் வந்துட்டு எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது, என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு, ஏதாச்சும் தெரிஞ்சதா தயவு செஞ்சு. பண்ணை எறாவுக்கும் நான் தின்ன எறாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படி கேளுங்க. நான் தின்ன எறாவுக்கும் வந்து டிஃபரன்ஸ் நாளைக்கு தான் தெரியும். நான் வந்து கடல் எறாவும் பண்ணை எறாவும் தான் கேட்டேன். நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? பண்ணிடுவோமே. பண்ணலாம். என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதுல முதல் விஷயம், ப்ரான் கழுவி இருக்கு இல்லையா, இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், பியூர் மிளகாத்தூள் போட்டு நம்ம ஊற வைக்கணும். ஓகே. உப்பு கொஞ்சமா போதும், ஏன்னா நம்ம சமைக்கும் போது போடுவோம். ஆமா. அதனால அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டார்லிங் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள். ஆமா. இல்ல இப்ப இந்த பிரான்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்றதுக்கு ஒரு வித்தெல்லாம் இருக்கும்ல, எங்க வீட்ல வந்து ஒரு 5 வாட்டி வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு டெக்னிக்ஸ் வச்சிருக்கீங்களா? எத்தனை வாட்டி வாஷ் பண்ணாலும் இதுக்கு நடுவுல நரம்பு ஒண்ணு இருக்கும். பிரான்ஸ் நடுவுல கட் பண்ணோம்னா அந்த நரம்பை எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை எடுத்தா தான் இது க்ளீன் ஆகும். சோ அது ரொம்ப முக்கியம். அது பார்த்து அதெல்லாம் இது அப்படி க்ளீன் பண்ணப்பட்ட ஒரு பிரான்ஸ் தான். நீங்களும் வீட்ல பண்ணும்போது அப்படி பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். ஓகே, மிளகா பொடி போட்டோம், உப்பு போட்டோம், அது நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு விழுது. அதுல விழுது. வெரி குட். ஆஹா,
ஸோ இப்போ வந்து இது எவ்வளோ ப்ரான்ஸ் நம்ம வந்துட்டு பண்ணோம்? நம்ம ஒரு 1/4 கிலோ ப்ரான்ஸ் சும்மா கம்மியா ஒரு 2 பேர் சாப்பிட. இப்ப நீங்களும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டும் நீங்களும் உங்க ஒய்ஃபும் நானும் என் ஒய்ஃபுமே ஒரு 1 கிலோஸ் ஆகுமே. அப்படியா? சரி விடுங்க. ஏதோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இல்ல ஏதோ ஒரு 2 பேர் சாப்பிடுறதுக்கான ஒரு ப்ரான்ஸ் தான் இது, ஒரு 1/4 கிலோ. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? அடுத்தது ஃபர்ஸ்ட் எறா ஊற வச்சிட்டோம் இல்லையா, அப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகா. ஓகே ஓகேங்க. 4 5 அப்புறம் ஒரு 2 முந்திரி. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா. சூப்பர். இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியில ஊற வைக்க போறோம். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே. ஊற எவ்வளவு நேரம் வைக்கணும்? நம்ம இந்த வேலை ஆரம்பிக்க போது இந்த இறாலாம் கழுவ ஆரம்பிக்கிறோம்ல, அப்பவே இதை ஊற வச்சு ஓரமா வச்சுட்டு நம்ம வேலை பார்க்க வேண்டியது. ஓகே. ஸோ ஊறிடுச்சு. எஸ், ஊறினது இருக்கு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஜார் எடுத்துட்டு நம்ம ஊற வச்சதுல அதுல போட்டுக்கணும். ஓகேவா? ஓகேங்க. போட்டுட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இதுலயே ஊத்திக்கலாம். ஓகே. இது அரைச்சிட்டுமா? இல்ல இப்ப அரைக்க கூடாது, வாங்க இன்னும் சில வேலைகள் இருக்கு. அப்படி அப்புறம் எதுக்கு மிக்ஸில போட்டோம்? ஆமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே 1 ஸ்பூன் தனியா, அது கூட மிளகு போடணும். ஓ, புரியுதா உங்களுக்கு? வெரி குட். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. இப்போ இது என்னது? மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோமா. சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன். இது 1/4 கிலோன்றதுனால 1/4 ஸ்பூன் போதும். 1/4 ஸ்பூன். சீரகமும் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ 1/2 கிலோ அப்படின்னா வந்துட்டு 1/2 டீஸ்பூன். அப்படி இல்ல, அளவு வந்து டபுளா மாறும். இதே அளவு டபுளா மாறும். ஓகேவா? சூப்பர். இப்போ இதெல்லாம் வறுக்கணும். சும்மா ஒரு 4-5 வெந்தயம். அது ஒரு வாசம். வெரி குட். நல்லா இருக்கும். ஓகே. வாஸ்துக்கா? வாஸ்துக்கு இல்ல, வாசனைக்கு. டேஸ்டும் நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப போட்டுனா கசந்துரும், அதுக்காக தான். ஓகேவா? ஓகே. சோ இப்போ நம்ம வந்து இது நல்லா டாஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்? இதுல சேர்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஊற வச்ச மிளகாய் வத்தல், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கசகசா எல்லாத்தையும் இதுல சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வறுத்ததையும் சேர்த்துக்க போறோம். போட்டுட்டா? போடுங்க, உங்க பொண்ணான கையால போடுங்க. அப்படிதாங்க. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சுக்கணும் நைஸா. இந்த பாத்தீங்களா, அந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த அளவுக்கு நைஸா. கார சட்னி. இது அப்படியே இதுல வந்து தாளிச்சு நல்லெண்ணெய் போட்டு நீங்க கார சட்னியா கூட சாப்பிடலாம். சமையல் இன்னோவேஷன் தானுங்க. இப்போ நம்ம நெய் இதுல சேர்த்துக்கலாம். வாவ். இது கீ ரோஸ்ட்னால கீல தான் நம்ம பண்ண போறோம். ஒரு 2 ஸ்பூனு. எனக்கு ஐயோ ரொம்ப நெய் திகட்டும், இல்ல நெய் நல்லது இல்லைன்னு ஒரு சிலர் நினைச்சீங்கன்னா, இல்ல எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களா கொஞ்சம் நெய் வாசனைக்காக நெய் சேர்த்துக்கிட்டு மீதி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஓகே. சரி, இப்போ நம்ம சோம்பு போட்டோமா? ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். ஓகேவா? ஒண்ணே ஒன்று. ஓகே. இப்போ இந்த டைம்ல வந்துட்டு மிரண்டு போற மாதிரி ஜோக் சொல்லுங்க. நான் மிரட்டிட்டு இருக்கீங்க இல்லையா? மிரண்டு போற மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு வந்து நான்வெஜ் சமைக்கிறோம், சீ ஃபுட் சமைக்கிறோம். வெஜிடேரியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதனால ஒரு ஜோக்கு. ஒரு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு சாப்பிட வராரு. ஓகேவா? அப்போ உங்க ஒய்ஃப் வந்து அவருக்கு சாம்பார் ஊத்துறாங்க. உங்க லைஃப் ஸ்டோரியா? இல்லங்க. ஓகேவா? சாம்பார் ஊத்துறாங்க. ஆனா அந்த சாம்பார்ல நிறைய சில்லறையா இருக்கு. சில்லறையா இருக்கு அந்த சாம்பார். ஏமா சாம்பார் ஃபுல்லா சில்லறையா இருக்கு அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு அந்த ஒய்ஃப் ஒரு ஆன்சர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சாம்பார்ல சில்லறை இருங்க, ஒரு 20 செகண்ட்ஸ் டைம் கொடுங்க. ஒரு சேஞ்சுக்காக சமைச்சிருக்காங்க அவங்க. யார் இத சொன்னது? Is it right? Yes. அவங்க எப்ப பார்த்தாலும் வந்து நான்வெஜ்ஜா பண்றாங்க, ஒரு சேஞ்சுக்காக சாம்பார் வச்சாங்க. இந்த ஊற வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா. இப்போ இதுல நம்ம வந்து இத ப்ரான்ஸ போட்டுறோம். 250 grams of prawns வந்துட்டு இதுல ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நல்லா கரகரன்னு கலக்குறோம். வெரி குட். இப்போதான் அந்த ஆத்தென்டிக் ஃபீல் வருது, அந்த அரோமா வருதா? சூப்பர். ஆமா. சூப்பர். இப்போ நாம அரைச்சு வச்ச விஷயத்தை பேஸ்ட் இதுல சேர்த்துக்க போறோம். புரியுதா? வெரி குட். சூப்பர். அதான் அந்த திக்கா நம்ம ஒரு கார சட்னி மாதிரி ஒன்று பண்ணோம்ல, அதுதானே? அந்த கார சட்னி இப்போ உள்ள போட்டோம். சரி. இதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த கார சட்னி தான் வந்து மெயின் இன்கிரிடியன்ட். மெயின் மசாலா அதுதான். மசாலா. எஸ். ஓகேவா? லைட்டா தண்ணி ஊத்தலாம். ஆமா, இப்போ லைட்டா தண்ணி ஊத்தலாம். ஓகேவா? பாத்தீங்களா, நீங்க வேற லெவல். கொஞ்ச நாள்ல இந்த இடத்துல நீங்க நிக்க போறீங்க. Thank you. God is great. ஓகே. சோ இது அப்ப வந்து கொதிக்கிட்டே இருக்கட்டும். என்ன பண்ணலாம்? சூப்பர்.
ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிவிட்டதா? ஆல்மோஸ்ட் ரெடி. நம்ம வந்து இன்னுமே இது ரோஸ்டா கூட பண்ணி எடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து தோசைக்கு தொட்டுக்க போறோம் இன்னைக்கு. ஓகேவா? சாதத்தில் போட்டு பிசைய போறோம். தோசை சப்பாத்திக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம நிறுத்திடணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதில் அப்படி போடணும். வெரி குட். இந்த ஸ்டேஜில் எவ்வளோ போடுறோம். அப்புறம் கொஞ்சமா எலுமிச்சை சாறு. சாறு. வெரி குட். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்பொழுது நம்ம வந்து என்ன ஆக போறோம் என்றால் தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை கல்லு, தோசை கரண்டி, தோசை மாவு, இதையெல்லாம் சேர்ந்தா மட்டும்தான் வந்துட்டு தோசை உருவாகும். அந்த உருவாக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஷெஃப் தேவை. இப்போ நீங்க வந்துட்டு கனி தோசை வந்துட்டு பார்த்துருப்பீங்க, ஆனா நிக்கா கனி தோசை பார்த்துருக்கீங்களா? 2 பேர் சேர்ந்து தோசை ஊத்த போறோம். ஓகே, எஸ். இப்போ இதை எடுத்து இப்படி வச்சுட்டு தோசைக்கல் எடுத்து இங்க வைக்கலாம். ஓகே, சரி ஊத்துமா? ஊத்துங்க. இது நிக்கி தோசை. அட அட அட, என்னங்க உங்க சொன்ன பேச்செல்லாம் கேக்குது தோசை? சந்தோஷத்துல ஊத்திட்டு இருக்கேன் நான் தோசைய. வெரி குட் வெரி குட் வெரி குட். போடுங்க. பாருங்க, உங்களுக்கு எங்க நெய் நிறைய யூஸ் பண்ணுவோமோ ரொம்ப கம்மி நெய் கொடுத்துருக்காங்க. தோசை சுட்டு ப்ரான் தனியா வச்சு தொட்டு சாப்பிடலாம், ஆனா அதுலயே போட்டு அப்படியேவும் சாப்பிடலாம். வா 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 வா. ஓ மை காட், இதல்லவா தோசை? எனக்கு ஸ்டஃபிங் தோசை வேணுங்க. ஓகேங்க, இப்ப பாருங்க பண்றோம். ஓ மை காட், எனக்கு ஒரு கறி தோசை மாதிரி பண்ணி கொடுங்க. ஓகே, ப்ரான் கறி தோசை. ப்ரான் கறி தோசை. ஒரு சிக்கனமா இருக்கீங்க. சிக்கனமா இருக்கணுமா? சிக்கனமா இருக்கணுமா? சிக்கன் இருக்கும்போது நம்ம சிக்கனமா இருக்க வேண்டியதில்லை, ஆனா ப்ரான் இருக்கும்போது சிக்கனமா இருக்கணும். வெரி குட் வெரி குட். இப்போ நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா மேல மாவா இல்லாம கொஞ்சம் வெந்துடும். அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, வாவ் வாவ், பாருங்க இப்போ ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை அப்படியே எப்பவுமே உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா வேணும் அப்படின்னா நான்ஸ்டிக் பேன் ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. எஸ். ஓகே, இருங்க. கனியக்கா தட்டுக்கடை இதோ ரெடி ஆகிவிட்டது. இது என் தட்டுக்கடை, இது கனியக்கா தட்டுக்கடை. இன்னொரு தோசை அதே மாதிரி பண்ணலாமா? ப்ளீஸ். இதுக்கு ஜோடி இல்லாம இது வருத்தப்படும்ல. ஆமாங்க, ஆனா எனக்கு ஜோடி இல்லைன்னு யாருமே வருத்தப்பட மாட்டீங்க. நான் வருத்தப்படுறேங்க. எப்ப பார்த்தாலும் நான் கேமரா பார்த்து பெண்களே தயாரா, நல்ல பையன் நல்லா சமைக்கிறாரு, தோசை சுட்டு கொடுக்கணுமா, உங்களுக்கு ஆசையா இருக்கா, இவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க சொல்லிட்டே இருக்கு. சூப்பர் சூப்பர். இந்த மனசு தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. கனியார்கள் வந்துட்டு சூப்பரா சமைச்சிட்டு இருக்காங்க. அதான் ஒரு தோசை இல்லாம 2 தோசை ஃப்ரீ அப்படின்ற மாதிரி டபுள் டமாக்கா காத்து கொண்டிருக்கிறது. Am I right? எஸ். ப்ரான் கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ப்ரான்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள்லாம் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த பக்கம் காஞ்ச மிளகா, முந்திரி பருப்பு, கசகசா இதையும் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் வானிலையில் கடாயை வச்சுட்டு அதில் தனியா, மிளகு, சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் இதெல்லாம் வறுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச காஞ்ச மிளகா, இந்த வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. மறுபடியும் கடாய் வச்சு அதில் கீ ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கீ ஊற்றிட்டு சோம்பு போடுங்க, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு இந்த ப்ரான்ஸையும் எடுத்து போட்டு வதக்குங்க. ப்ரான்ஸ் கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான சூப்பரான ப்ரான் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடும். ஓகே, பொறுத்து இருந்தால் பார்க்கணும் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத. வெரி குட் வெரி குட் வெரி குட். பாத்தீங்களா, நம்ம சாப்பிட்டு இந்த வாரம் வந்துட்டு கடல் உணவுகள் ஸ்பெஷல்ல வந்துட்டு இன்னைக்கு நீங்க எங்களுக்கு சமைச்சு கொடுத்திருக்கிறது, அதாவது கனியோட கைப்பக்குவம் அப்படியே வந்து இந்த பிளேட்டை நக்குவோம் அப்படின்றது தான் நான் சொல்லி ஆகும். எஸ், ஐ லைக் டு சே Thank you. ஏன் அப்படின்னா யாரெல்லாம் வந்துட்டு நல்லா சமைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த டயலாக் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க வந்து எனக்கு என்னன்னா யாரெல்லாம் இன்னும் சூப்பரா சமைக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் கையேந்த ஆரம்பிச்சிருவேன். நீங்க சாப்பிடுறீங்கன்னு சொன்னா அவங்களே அப்படி கொடுத்துருவாங்க. சாப்பிட்றவங்களே சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏங்க நல்லா சாப்பிடுங்க, ஜாலியாக சாப்பிடுங்க.
ஜாலியா சாப்பிடுறேங்க நான். ஜாலியா சாப்பிடுங்க. எப்பவுமே ஸோ ப்ரான் கீ ரோஸ்ட் Yes. நம்ம வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா வந்துட்டு ரோஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ப்ரான்ஸை தான் ரோஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க தோசையை ரோஸ்ட் பண்ணி ப்ரான்ஸை உள்ள சேர்த்து அது ஒரு ப்ரான் கீ ரோஸ்டா ஒன்று கொடுத்தீங்களே. நீங்க தொக்கா கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப பக்காவா ஒரு டிஷ் ஒன்று கொடுத்துருக்கீங்க. புரியுதுல. ஓகே சோமேடர் மக்களே, இப்போ நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டேன், எப்படி இருக்குன்றத சொல்லிக்கிறேன். இதுக்கு தொட்டுக்க சட்னி எதுவுமே தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா வேற லெவல்ல இருக்குங்க. தோசை மாவுல பிரான் பீஸா செஞ்ச மாதிரி அப்படி ஒரு லைக் நான் வந்துட்டு டெஃபினட்டா கொடுப்பேன். நிறைய ப்ரான் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடலாம் சாப்பிடலாம். வார்த்தைகள் இல்லையடி பாப்பா என்ன சொல்லியிருக்காரு? இந்த தோசையை சாப்பிட்ட பின் வார்த்தைகள் இல்லையடி பாப்பா. இன்னொரு ஆச்சரியக்குறி அதே மாதிரிதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி பிரான் தோசை இவ்வளவு அழகா வந்திருக்குன்ட்டு. அழகா வந்திருக்கா, டேஸ்டா வந்திருக்கா? அழகாவும் வந்திருக்கு, டேஸ்டாவும் வந்திருக்கு. அல்டிமேட்டாக சீ ஃபுட்டா யார் சூப்பரா சமைக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் சாப்பிடுங்க. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு வந்துட்டு நீங்க கொடுக்க பாருங்க. நீங்க யாரெல்லாம் வந்துட்டு பயங்கரமா காதல் செய்றீங்களோ, அது அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், நீங்க வந்து சமைச்சு கொடுக்க பாருங்க. இல்லையா? இல்ல இப்போ ஒரு அப்பா பாக்குறாருன்னா அம்மாவுக்கு சமைச்சு கொடுங்க, வைஃபுக்கு சமைச்சு கொடுங்க, பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுங்க. அப்படிதான் வைஃப் பிளஸ் தான். ஓகே டொமேட்டோ மக்களே, இப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீங்க நம்ம ஷோல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா kg@sunnetwork.in இந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை வந்துட்டு எங்களுக்கு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்க அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாலியா சூப்பரா வந்துட்டு சமைக்கலாம். என்ன சொல்றீங்க? 100% சொல்றது கரெக்ட் தானே? வேற லெவல். நீங்க சொன்னாலே கரெக்ட் தான். அவ்வளவுதான். ஓகே, இந்த வாரம் கடல் உணவுகள் ஸ்பெஷல்ல இன்னைக்கு நம்ம வந்துட்டு சமைச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான் கீ ரோஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? சோ நீங்களும் வந்துட்டு உங்க வீட்ல சமைச்சிட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. நாங்களும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஷோல நாங்க வந்து சந்திக்கிறோம். அண்ட் திஸ் நிக்கி அண்ட் கனி.